கொஞ்சம் தெரிந்த ஒரு பகுதியிலே தான் இந்த நாட்களில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிற 37 அற்புதங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் பேச போகிறோமான்னு தெரியாது. சிலதில் மகத்துவமாய் நல்ல விளக்கங்களோடு எழுதப்பட்டிருக்கும், சிலது 2 வசனத்தில் எழுதப்பட்ட அற்புதங்களாக இருக்குது. நான் எந்த ஒரு சீக்வன்ஸையும் ஃபாலோ பண்ணாமல் வரிசையின்படி முதல் அற்புதம் 2 அப்படின்லாம் நான் பண்ணாமல் கர்த்தர் ஏவுகிற அற்புதங்களை உங்களோடு கூட கடந்த கிட்டத்தட்ட ஒரு 11 வாரங்களாக உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறோம். ஆமேன். கர்த்தருடைய கிருபையில் கடந்த வாரத்தில் கூட ஆமேன் இந்த மனுஷனை குறித்து நான் உங்களோடு கூட பேசினேன். பிறவி குருடனாக இருந்த மனுஷனுக்கு அவருடைய அங்கலாய்ப்பு எவ்வளவா இருந்தாலும் கர்த்தர் அவருடைய விசுவாசத்தின்படியே சுகத்தை தருகிறது. நாட்களில் விசேஷமாய் அற்புதம் ஏன் நடக்க மாட்டேறது, அற்புதம் நடக்கிறதற்கு சில காரியங்கள் நம்மிடத்தில் குறைவுபடுகிறது, அது நாம் நிறைவுபடுத்திட்டாவே அற்புதங்கள் நிறைவாய் மாறிவிடும் என்று சொல்லி தான் இந்த நாட்கள் அதை உங்களுக்கு சற்று எடுத்து காண்பித்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு அற்புதத்தை 3 சுவிசேஷ புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயுவிலும் 9ஆம் அதிகாரத்தில் 3 வசனங்கள் எழுதப்பட்டிருக்குது, 9:20 22 வரையில். மார்க்கில் 5ஆம் அதிகாரத்தில் 25 34 வரையிலும். லூக்காவில் 8ஆவது அதிகாரத்தில் 43 48 வரையில். இந்த 3 பகுதியிலும் இந்த 3 சுவிசேஷர்களும் இது எழுதின இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதினவர்கள் ரொம்ப அழகாக தான் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் ஒரே சம்பவம் தான், ஆனால் வெவ்வேறுபட்ட அவர்களுடைய பரிமாணத்தில், அவர்களுடைய எப்படி சொல்கிறது, இப்போ நாமளே இங்கே இருக்கிற ஒரு 3 பேரை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை பார்த்த விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருடைய எக்ஸ்பிளனேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. ரொம்ப ஒருத்தர் என்ன கேட்டால் சில நேரங்களில் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறதுக்கு சிலதை முயற்சி செய்வேன், சிலதை விலாவரியாய் சொல்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறதுலேருந்து இறங்குலேருந்து சீட் நம்பர்லேருந்து எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்கிறதுக்கு அவ்வளோ எதையும் மறக்க மாட்டாங்க. அதுவும் அந்த நம்பரு எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லும். அந்த மாதிரி இது எழுதப்பட்டவர்கள் எழுதின ஒரு விளக்கம் அப்படி தான் என்ன பண்ணுது. ஏன்னா இது மத்தேயு எழுதின புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 2 வசனத்தில் இந்த அற்புதத்தை சுருக்கமாய் மத்தேயு எழுதி முடிச்சிட்டாரு. ஆனால் மார்க்கில் எழுதும் பொழுதும் லூக்காவில் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் விலாவரியாக இருக்கிறதுனாலே நான் மார்க்கிலிருந்து கொஞ்சம் சற்று இதை நான் திரும்ப வாசித்தேன். இந்த பலவீனத்தின் மத்தியில் வாசித்தாலும் என்னுடைய விசுவாசத்தின் அதிகமாக அது உற்சாகப்படுத்தினது. இந்த ராத்திரியில் ஏதோ ஒரு கிரியை அது கொண்டு வரட்டும், கேட்கிறவர்களுக்கு, ஒளிபரப்பில் கேட்கிறவர்கள், இங்கே அமர்ந்து கேட்கிறவர்களுக்கு ஒரு கிரியை அது கொண்டு வரட்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நான் அதை உங்களுக்கு வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 5ஆவது அதிகாரம், the book of Mark, Gospel of Mark, chapter 5, verses 26 onwards. அமேனில் 25ஆவது வசனத்திலிருந்தே வாசிக்கும் பொழுது இப்படிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழிந்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக சென்று அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்து அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள் திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்திலே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அல்லேலூயா. நான் இந்த நாட்களில் இந்த பகுதிகளை முதல்ல கொஞ்சம் வாசித்தரலாம். ஏனென்றால் சிலருக்கு முதல் முறை கேட்கிறவர்கள் இந்த இடத்துல இருக்கலாம். ஒளிபரப்பில் அநேகர் கேட்குறீங்க. மறு ஒளிபரப்பு திரும்ப வியாழக்கிழமை இதை நாங்கள் திரும்ப ரீடெலிகாஸ்ட் பண்ணும்போது சிலர் அதை பார்க்கிறீர்கள். அதனால் தான் இந்த சம்பவத்தை, ஒருவேளை வேதாமத்தை நீங்கள் எங்கே இருக்கிறது என்று ஆராய்ந்து படிக்க முடியாமல் ஒருவர் இருக்கலாம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் வேதாமத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அநேக அற்புதங்களை இப்படி இயேசு கிறிஸ்து போய் செய்திருக்கிறார். இயேசு நண்டையில் வந்து பெற்றுக்கொண்டார்கள். திரளான கூட்டத்தின் நடுவில் இப்படி அற்புதங்கள் நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுதே ஏறக்குறைய என்ன நடந்தது என்று உங்களுக்கு நிச்சயமாய் புரிந்திருக்கும். நான் அதிகமாக இதை எனக்கு புரிஞ்சிச்சு, இதை பற்றி ஒன்றும் பெருசாக பேச வேண்டியதில்லை அப்படின்னீங்கன்னா, குறிப்பிட்டு மேற்கோள் காட்டி சில காரியங்களை தான் நம்முடைய விசுவாசத்தில்
நாம் இன்றைக்கு அதை பிடித்து கொண்டால் அதை போன்ற அற்புதமும் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நடக்கும் என்பதை சொல்ல தான் இங்கே நிற்கிறேன். அல்லேலூயா. சில நேரங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய, இப்படிப்பட்ட இந்த சரித்திரத்தின் பகுதியை பலமுறை நாம் கேட்டிருக்கிறோம். அது இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்காமல் இருக்கிறதற்கு ஆமேன் இன்றைக்கு சில தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது இந்த அற்புதம் நிச்சயமாய் நடக்கிறதற்கு ஏதுவாக இது மாற முடியும். அல்லேலூயா. பாருங்க, இந்த 26வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது this exactly explains the condition of a person. இன்றைக்கு ஒவ்வொருடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாய், வினோதமாய், வெவ்வேறுபட்ட சூழ்நிலைகளோடு கூட இன்றைக்கு இன்றைக்கு கடந்து வருகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லை, இந்த அம்மாவுடைய சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. இவங்களை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண ஆள் கிடையாது. இவங்க ஒரு பணக்கார வீட்டு பொம்பளை தான். பணக்கார அம்மா. இந்த அம்மா நல்ல ஒரு பெரிய குடும்பத்தில் நல்லவர்களுக்கு வாக்கப்பட்டிருந்தவங்க தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வியாதினால அவர்கள் ஒதுக்கப்பட்டு, அந்த வியாதினால எப்படி இருந்துக்கிறாங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழிந்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தத்தோடு கூட. அதே தான் இன்னும் நீங்கள் லூக்கால வாசித்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அவர் மிகைப்படுத்தி லூக்கா எழுதுறார். நல்லா கவனிங்க. டுடே இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள், நாம் சந்தித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இன்றைக்கு பயங்கரமான வெவ்வேறுபட்ட சூழ்நிலைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு யாரை கேட்டாலும் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இல்லையான்னு கேட்டிங்கன்னா யாரை இல்லைன்னு சொல்ல போகிறது கிடையாது. நிச்சயமாக ஏதாவது ஒரு சவால், ஏதோ ஒரு சூழ்நிலையினுடைய நிர்பந்தம், இதை விட அதிகமான ஒரு சூழ்நிலையுடைய நிர்பந்தத்தோடு கூட நிச்சயமாக இன்றைக்கு நம் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் நான் கவனித்த, இல்லை ஆண்டவர் எனக்கு காண்பித்த ஒரு காரியம் என்னவென்றால், she took courage to approach Jesus. The first thing, ஆமென். முதலாவதாக, in your condition எழுதிங்க. கண்டிஷன் உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய நிர்பந்தம், உங்களுடைய அவஸ்தை, உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுக்கு வேண்டிய ஒரு நிர்பந்தம், உங்களுக்கு வேண்டிய ஒரு பதில், அதன் மத்தியில் நம்முடைய நம்பிக்கை எல்லாம் என்ன தெரியுமா? There needs to be a courage that God, Jesus, ஆமென், இயேசு கிறிஸ்து இதை நிச்சயமா எனக்காய் ஆமென் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. She took that courage. ஆமென். அங்க பாருங்க, அவங்க இதெல்லாம் இருந்தாலும் கூட அவங்க என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, ஏன்னா இவங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து யார்? ஏன்னா இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது எனக்கு புரிஞ்சது இதுதான். நல்லா நான் ரொம்ப ஆழமாக யோசித்து பார்த்தது தான், அவங்களுக்கு ஏசாமியை குறித்து ரொம்ப பெரிய விளக்கம் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். கொஞ்சம் அங்கங்கே சாட்சி கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அதிகமாய் தெரிஞ்சது அவங்களுடைய வியாதியினுடைய உச்சம், அவருடைய பலவீனத்தினுடைய உச்சம், அவர்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற அவருடைய பயங்கரமான சூழ்நிலையுடைய போராட்டத்தினுடைய அந்த நிர்பந்தம் நிச்சயமாய் அவங்களுக்கு அதிகமாய் தெரியுமே தவிர, ஆனால் அதன் மத்தியில் அதை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரம் இருக்கிறது, அதை ஜெயிக்கிற ஒரு அதிகாரம் இருக்கிறது, இயேசு என்கின்ற ஒரு நாமம் இருக்கிறது. அந்த இயேசு நண்டையில் நான் போனால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அவர் எடுக்கிற அந்த ஒரு முயற்சி இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் அவர்களுக்குள்ள இருந்த ஒரு பெரிய தைரியத்தை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை, ஆமென், டுடே யுவர் கண்டிஷன் கேன் ஈவன் worsen. ஆமென். இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலையுடைய நிர்பந்தங்கள் இன்னும் பயங்கரமாய் போய் கொண்டே இருக்கலாம். மருத்துவ ரீதியாக, இல்லைனா மனுஷனுடைய ஆலோசனைபடியாய், ஆராய்ச்சியின்படியாய் இனி அதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை நிர்பந்தங்கள் இன்றைக்கு போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில் எனக்கு என்ன தெரியுமா? இதுதான் இந்த அம்மா செய்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அந்த அம்மாவுக்கு இருந்த தைரியத்தை போல இன்றைக்கு உங்களுக்கு இருக்கும் என்றால், ஆமென், இங்கே அமர்ந்திருக்கிற நமக்கு அந்த தைரியம் இல்லை. இயேசு செய்வார். ஆமென். அது எனக்கு இயேசு செய்வார் என்று சொல்லி, நான் பாருங்க, இது நீங்க வாசிக்கும் பொழுது இன்னும் கூட அதிகமாக நான் விவரித்து விளக்க எனக்கு நேரம் கம்மியா இருக்கிறது. கேட்டிருக்கிற சம்பவம் தான், குறிப்பிட்டு ஒரு 2-3 பாயிண்ட்டை தான் சொல்லிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ ஒரு அவமானமா இருந்திருக்கும். அந்த காலகட்டத்தின்படியும் சரி, இந்த காலகட்டத்தின்படி இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கிறவர்கள் பப்ளிக்ல வர முடியாது. அவங்க இருந்த அந்த ஏரியால தான் இந்த சம்பவம் நடக்குது. சுற்றி இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த அம்மா எப்பேற்பட்டவங்க, யார் எப்படியெல்லாம் இவங்க அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும். கூட்ட நெரிசலின் நடுவில் இந்த அம்மா எப்படியோ உள்ள பூந்து வந்து என்ன பண்றாங்க? ஒரு தைரியம் எடுக்கிறார்கள். என்ன தைரியம்? இயேசுவை என்ன பண்ண போறேன்? நான் தொட போறேன். இயேசு இடத்துல நானே போக போறேன். இயேசுவை என்ன எப்படியாவது என்ன பண்ணணும்? தொட்டு அந்த அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள போறேன்னு சொல்லி ஒரு கரேஜ். அல்லேலூயா. Because that courage brings a contact with Jesus. Unless you take that courage,
You can never get in contact with Jesus. Amen. அந்த முயற்சி நீ எடுக்காத பட்சத்திலே அந்த தைரியம் கொண்டு இல்லை இயேசு செய்வார் என்ற அந்த தைரியம் தான் அந்த விசுவாசத்திலே உன்னை அந்த இயேசுவோடு கூட இணைக்கிறதுக்கு ஏதுவாக இது மாறுகிறது. யாரையும் கூட இருக்கிறீங்க? சில நேரங்களில் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, சுற்றிலும் கேட்குற காரியங்களை கேட்ட பிற்பாடு இல்லை சுற்றி நடக்கிறதுல நம்ம அதை கேட்ட உடனே நம்ம டிஸ்கரேஜ் ஆயிடுறோம். ஆனால் இன்றைக்கி அதை தான் கர்த்தர் சொல்லும்படிக்கு, இது தெரிஞ்ச சம்பவத்திலேருந்து சொல்லும்படிக்கு ஏவப்பட்ட ஒரு சுருக்கமான 2-3 வார்த்தை என்ன தெரியுமா? நீ தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அல்லேலூயா. என்ன பண்ணானே எனக்குள்ள, அதனால தான் எபிரேய புஸ்தகத்தில் வாசிக்கிறீங்க, உங்ககிட்ட இருக்கிற எதை வேணா இழந்துருங்க, ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற தைரியத்தை இழந்துடாதீங்க. கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற தைரியத்தை. நான் நினைக்கிறேன் இந்த அம்மா விட அதிகமாக சத்தியம் கேட்டவங்க உட்காந்துன்னுக்குறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அவங்க ஃபார்மெல்லாம் சர்ச்சுக்கு போயிருக்க முடியாது. 12 வருஷம் இப்படி வியாதியில் இருந்துட்டாங்க. அந்த காலகட்டத்தின்படி பயங்கரமான முறைமையாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட வியாதிகாரமாக சர்ச்சுக்கே போயிருக்க முடியாது. லைவு கிடையாது, யூடியூப் கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது. இவாஞ்சலிஸ்ட் இருந்து வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணாங்களா தெரியாது. இவாஞ்சலிஸ்ட் இருந்து ஹவுஸ் விசிட்டிங் போயிட்டு ஒருத்தர் போயிட்டு வியாதிகாரங்களுக்காக ஜோம் பண்ணுறவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களா தெரியாது, இருந்திருக்காது. என்னுடைய ஆராய்ச்சி இதெல்லாம் உட்காந்து பார்த்தேன். அவங்களுக்கு எல்லாம் எப்படியோ வேர்ட் ஆஃப் மவுத், பக்கத்து வீட்டுக்காரம்மா சத்தம் போட்டு பேசி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா யாரோ 4 பேர் அங்கங்கே பேசி கொண்டு இருந்தது. இவருடைய காதுகளில் பட்ட உடனே இவர்களுக்குள்ளே என்ன வந்து தெரியுமா? ஒரு தைரியம் வந்து விட்டது. அல்லேலூயா. அவர்களுக்கு அந்த தைரியம் வரும் என்றால் இன்றைக்கு நமக்கு வராமல் இருந்துச்சுன்னா தப்பு. ரொம்ப கேட்டுட்டோம். சொல்லுங்களேன். ரொம்ப கேட்டுட்டோம். நிறைய பிரசங்கம் கேட்டுட்டோம். சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். நிறைய பிரசங்கம் கேட்டோம், விதவிதமாக கேட்டுட்டோம், பலர் பேசி கேட்டுட்டோம். இப்போ வராமல் இருக்கிறதுனா தெரியுமா? கர்த்தர் பேரில் இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை. அது வந்துருச்சுன்னா சோகம் அங்கேயே ஆரம்பமாயிடுச்சு, அங்கேயே வெற்றி ஆரம்பமாயிடுச்சு. அல்லேலூயா. இதுதான் இந்த ராத்திரியில் ஆண்டவர் சொல்லும்படி கேட்குறார். பாருங்க, இந்த அம்மா வந்து இவ்வளோ சூழ்நிலை, கண்டிஷன் வந்து பயங்கர மோசம், கண்டிஷனே ரொம்ப மோசம். ஆனால் அந்த கண்டிஷனில் அவங்களுக்குள்ள இருந்த ஒரு கரேஜ் மாத்திரம் போவே இல்லை. அல்லேலூயா. யுவர் கண்டிஷன் கேன் வர்சன் பட் நெவர் லூஸ் ஆன் த கரேஜ் what God has given in your life. அல்லேலூயா. ஆமாம், உன் கரேஜ் தான், அந்த தைரியம் தான். ஏன்னா என்ன ஆச்சுன்னா பார்த்துக்கலாம், இது என்னுடைய கற்பனை மாத்திரம் இல்லை. நான் யோசிக்கிறேன், வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கே கஷ்டமாக இருந்திருக்கும். ஒன்று ஒதுக்கப்பட்டிருந்தாங்க, பயங்கர இந்த மாதிரி பலவீனம், அவங்களுக்குள்ளே ஒரு அவமானம், ஷேம் எல்லாம் இருந்திருக்கும். இன்னும் பலவீனத்தினுடைய உச்சம் எப்படி இருந்திருக்கும்னா நடக்கூட முடியாமல் இருந்திருக்கும். அதன் மத்தியிலும் அவங்க தைரியம் கொண்டு எழுந்து ஒரு 3 நாள் 2 நாள் இந்த வியாதி ஆனவனவே நானே சொன்னேன், சுருண்டு திருப்பி படுக்கிற மாதிரி ஒரு பலவீனம் வருது. இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் உண்மையாகவே நான் அதை திரும்ப வாசிக்கும் போது நான் யோசித்து கொண்டு இருந்தேன். சாயங்காலம் கூட உட்காந்து யோசிச்சுருந்தேன், எப்படி இருந்திருக்கும் அவங்களுடைய பலவீனத்துடைய உச்சம். ஆனால் அதன் மத்தியில் அந்த நம்பிக்கை, இயேசு பேரில் வைத்திருந்த நம்பிக்கை எழுந்து அந்த கூட்டத்தின் நடுவில், அந்த கூட்டம் நான் எப்படி இருந்திருக்கோன்னா, நினைக்கிறேன் அது ஏசாமி போகும்போதெல்லாம் திரளான கூட்டம். அவன் ஏதாவது எனக்கு நடக்காதான் அப்படி ஒரு மாதிரி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போவே அப்படி தான் இருப்பான், காட்டு மிராண்டி தனமாக தான் இன்றைக்கி ஜனங்க மாதிரி. அன்றைக்கும் அப்படி தான் இருந்திருப்பானுங்க. எனக்கு எதனா பண்ண மாட்டாரா, நீ மாத்திரம் போய் தொட்டுறியா, நான் போயிடுறேன், நான் முன்னாடி போகிறேன், அப்படி இப்படி நான் அடிச்சுன்னு மொட்டத்தனமாக தான் இருந்திருப்பாங்க. அதன் மத்தியில் இந்த அம்மா அவருடைய தைரியமானது என்ன பண்ணுதுன்னா, இயேசு நண்டையில் கொண்டு போய் அவரோடு கூட இணைக்கிறது. சொல்லுங்க, என் தைரியம் இயேசுவோடு கூட என்னை இணைச்சிச்சுன்னா, என்னை இயேசுவோடு இணைச்சிச்சுன்னா அற்புதம் தான். அல்லேலூயா. என் தைரியம் இயேசுவை தொட வைச்சிருச்சுன்னா எனக்கு அற்புதம். அல்லேலூயா. என் தைரியம், சொல்லுங்க, என் தைரியம். உங்களுக்குள்ள இருக்கிற தைரியத்தை இழந்துடாதீங்க. இந்த வசனத்தை நான் திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னோடு கூட எபிரேய புத்தகத்துடைய 10வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஏன்னா இந்த வசனத்தை பல முறை கேட்டிருந்தீங்கன்னா கூட சில நேரத்தில் இன்றைக்கு நீங்க வந்து அதை உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். அதை நீங்க கொஞ்சம் 35வது வசனம், the book of Hebrews chapter 10 verses 35 சொல்றாரு, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதிருங்கள். திரும்ப ஒரு முறை வாசிக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும் இப்படி சொல்லுங்க, எனக்கு பலன் கொடுக்கிற தைரியத்தை ஒரு நாளும் விட்டுவிடக் கூடாது.
அல்லேலூயா. இதாங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எபிரேய ஆக்கியோனுடைய சொன்ன முக்கியமான ஒரு டிப் என்ன தெரியுங்களா? பாருங்க, கிறிஸ்தவனன்றதை விட பிளைன் டெக்ஸ்ட் அது எனக்கு வேண்டாம். விசுவாசிய இயேசுவை நம்புகிறவனை ஒரு பெரிய காரியம் ஆண்டு கொண்டிருக்கிறது தைரியம். அல்லேலூயா. என்னைக்கு இயேசு கிறிஸ்து உன்னை ரட்சித்து இருக்கிறாரோ, என்னைக்கு இயேசு உன்னை தொட்டாரோ, அன்னிலிருந்து உன்னை அறியாத ஒன்று உனக்குள்ள இருக்கிறது தைரியம். ஆமென். ஒரு தைரியம் சொல்லுங்க, ஒரு தைரியம். அந்த தைரியத்தை இழந்துடக்கூடாது, அந்த தைரியத்தை இழந்துடக்கூடாது. அந்த தைரியம் எல்லா சூழ்நிலை எழும்பி நிற்க சொல்லுங்க. எந்த சூழ்நிலை எழும்பி நிற்க, எல்லா சூழ்நிலை எழும்பி நிற்க. அதனாலதான் சொல்றாரு நீதிமொழியில வாசிக்க, நீதிமான்களோ சிங்கத்தை போல எப்படி இருப்பாங்களா சொல்லுங்க. நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க? எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க அந்த மாதிரி? நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க? சூழ்நிலை நம்மை குறைவுபடுத்தி பார்க்கும், சூழ்நிலை நம்ம ஒண்ணு இல்லைன்னு பார்க்கும், சூழ்நிலை நம்மை ஒன்று வழங்காத அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், எப்படியாவது என்ன பண்ணோம், காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி விட்டு ஓட வைக்கும். ஆனால் அதன் மத்தியில் ஒன்றதான் இன்றைக்கு ராத்திரியில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உனக்குள்ள ஒன்று இருக்கிறது, அதுதான் நான், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம், என்னுடைய தைரியம் உனக்குள்ள இருக்கிறது. அந்த தைரியத்தை இழந்துராத, அந்த தைரியத்தோடு கூட எழும்பு, அந்த தைரியத்தோடு கூட எழும்பு. அல்லேலூயா. The breakthrough of this miracle is our courage. Hallelujah. இந்த அம்மாவுடைய அந்த அற்புதத்தினுடைய ஆமென் அடித்தளம், இந்த அம்மாவுடைய அந்த அற்புதத்தினுடைய கட்டி எப்படி அருந்தது என்றால், பார்த்தா 12 வருஷம் படுத்திருந்தது இந்த அம்மா. சொல்கிறாங்க, இத்தனை வருஷம் நான் போராடிட்டேன், ஆனால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்திருக்குது. ஏன்னா யாருக்கிட்ட கேட்டாலும் உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த அம்மா கையையும் பிடிச்சிட்டு போக முடியாது, தூக்கிட்டும் போக முடியாது, போய் உதவி கேட்க போக முடியாது, யார்கிட்டையும் நாடவும் முடியாது. ஏன்னா அவருடைய பலவீனம் அப்படிப்பட்ட பலவீனம். 12 ஆண்டுகளாய் உதிரப்போக்கு போயிட்டே இருந்துன்னா எப்படி இருந்திருப்பாங்க? நிச்சயமாக ரொம்ப கஷ்டத்தோடு இருந்திருப்பாங்க. சரி, இன்னும் கூட மிகைப்படுத்தி பேசின நாற்றமாக இருந்திருக்கலாம், பல காரியங்கள் இருந்திருக்கும், ஒதுக்கப்பட்டதில் பயங்கரமாக இருந்திருக்கலாம். விட்டுருங்க, நான் அந்த ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தட் சைட் ஆஃப் இட். நமக்கு நல்லா தெரியும், ஒரு பலவீனாவே அப்படி தான் இருக்கும். 3 நாள் குளிக்கலனாவே பக்கத்தில் வர முடியாது. கரெக்ட் தானே? 3 நாள் குளிக்கலனாவே ஒரு மாதிரி இருக்கும். பக்கத்தில் போயிட்டு எதுனா ஒன்று சர்வ் பண்ணால் கூட ஒரு பெரிய அதுக்கு நம்ம பெரிய சாக்ரிஃபைஸாக தான் போய் பண்ண வேண்டியது இருக்கும். 12 வருஷம் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். நல்லா இருந்தால் வாழ்ந்தவங்க. அநேக வைத்தியர்களால்னா இப்போ எத்தனை மெடிக்கல் டாக்டர்ஸை பார்த்துருப்பாங்கன்னா அவ்வளோ காசெல்லாம் செலவு பண்ணிடுறாங்க. ஷி வாஸ் வெல்தி ரிச். பட் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அதனால் யார்கிட்டையும் உதவிக்கும் கேட்க முடியாது, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் அது எல்லாம் இருந்தாலும் கூட இயேசுன்ற வார்த்தையை கேட்ட உடனே அவங்களுக்குள்ள வந்த அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த அற்புதத்தை செய்ய வைத்தது. அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி நான் ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன். நிறைய முறை இயேசுவை கேட்டிருக்கிறோம், இயேசுன்னு பாடுறோம், வேற ஆராதனைக்கு வர்றோம், இயேசு. அப்போது நமக்குள்ளே என்ன தெரியுங்களா, அந்த தைரியம் இருக்கிறது. ஆனால் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பயமும் கூடவே சேர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. பயத்தை மேற்கொள்கிறதற்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் உனக்குள்ள தந்திருக்கிறார். இன்னைக்கு தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார், உனக்கு என்ன தரல, என்ன ஆவியை தரல, என்ன தரலங்க சொல்லுங்களேன். வசனம் தெரிஞ்சிருக்குல்ல, என்ன தரல, என்ன ஆவி இருக்குது உனக்குள்ள? ஆமாம், சொல்லிட்டே போகலாம். எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துறதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறேன். என்னதுங்க? தைரியமோ திட நம்பிக்கை உள்ள ஒரு ஆவி எனக்குள்ள இருக்கிறது. சொல்லுங்க. எதை வேணாலும் ஜெயிக்கிற ஒரு ஆவி எனக்குள்ள இருக்கிறது, எதை வேணாலும் மேற்கொள்கிற ஒரு ஆவி எனக்குள்ள இருக்கிறது. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அதில் எழும்பி நின்று என்னாலே அதில் சுகமாய் கடந்து வர முடியும் என்கின்ற ஒரு தைரியம் எனக்குள்ள இருக்கிறது. அதை யாரால நிறுத்தவே முடியாது. அல்லேலூயா. நம்ம எழுந்தாங்க பாருங்க. அதனால தான் சொன்னேன், her condition, in her whole condition, there was one thing that was operating, is the courage. In your condition, there has to be one thing that needs to be operating, is the courage of God in your life. அல்லேலூயா. உன் சூழ்நிலையின் மத்தியிலே ஒன்று அசைவாடி கொண்டே இருக்க வேண்டும். அது என்னவே தெரியுமா? ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தைரியம் என்கின்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உனக்குள்ள அசைவாடி கொண்டே இருக்கும் என்றால் உன்னையும் ஆண்டவரை கனெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். அது that will always connect you with God. அது எப்பொழுதும் அந்த தைரியம் என்ன தெரியுமா பண்ணும்? சுத்தி என்னென்னமோ நடந்துட்டு இருக்கும், எல்லாமே விரோதமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த கரேஜ் ஆனது will always connect you with God. Hallelujah. That will always connect you with God.
She also did another excellent thing. She confessed. Hallelujah. அவங்க என்ன பண்றாங்க? அந்த மாதிரி கேட்டார், இவர் கேட்கிறாரு, யார் என்னை தொட்டது? ஏசாமி தான் பயங்கர சூப்பர் நேச்சுரல் மேன். அவர்கிட்டலாம் போயிட்டு நீ ஒன்றும் அதெல்லாம் இதாகாது. தொட்ட உடனே ஒரு வல்லமை புறப்பட்டு வந்தோடனே அவர் யாருன்னே தொட்டது. இந்த மாதிரி சொல்லுது, பயந்துருச்சு. ஆனால் இல்லை, ஆனால் திருப்பி அங்கேயும் தைரியமாக தான் சொல்லுது. 34ஆம் வசனத்தில் வாசம் என்ன சொல்கிறேங்க, அந்தம்மா முடியாதுன்னு சொல்லுது, நான் தான் தொட்டேன் அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து, நீ சமாதானம் போ, உன் வேதனை நீங்கி என்ன பண்ணுவ, நீ சுகமாகி இருப்பாய். அல்லேலூயா. இந்த ராத்திரில ரொம்ப சுருக்கமாகவே நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். நல்லா கேளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தைரியத்தை இழந்து, அதாவது நீங்கள் எந்த வேணா நாடுங்க, மாத்திரையை சாப்பிடுங்க, இல்லைன்னா 10 ஆலோசனை எடுங்க, 10 லோனுக்காக 10 ஊருக்கு ஓடி அலைங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற தைரியம், இயேசு என்கின்ற அந்த நம்பிக்கை, அந்த கரேஜை விட்டுறாதீங்க. அதை விட்டுட்டோன்னா நாம் உலக மனுஷனுக்கு ஈக்குவலாக தான் நம்ம செயல்பட்டு கொண்டிருப்போம். சர்ச்சைக்கு வருவோம், பல காரியங்களை செய்வோம், ஆனால் என்ன பண்ணுவோம், அவங்கள மாதிரி தான் நம்ம செயல்படுவோமே தவிர நாம் செயல்பட வேண்டியது ஒரு வித்தியாசம் நமக்குள்ளே. ஏனென்றால் நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார், ஜீவனுள்ள கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எனக்குள்ள இருக்கிறது, எல்லாவற்றையும் ஜெயித்து இன்றைக்கு அதிகாரத்தோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. அந்த வல்லமையினால செய்ய முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இந்த ராத்திரில அந்த வல்லமை உனக்கு ஒரு அற்புதத்தை கட்ட அழுக்கும் இயேசுவின் நாமத்தில். ஆனால் தான் இந்த அம்மா சொல்றாங்க, ஆமென், இன்றைக்கு அதை நான் பெற்றுக்கொண்டேன். இப்ப அவர் சொல்றார், நீ சமாதானத்தோட போ, நீ போய் என்ன பண்ணு, ஜெயமாயிரு. அல்லேலூயா. இந்த ராத்திரில சுருக்கமாய் இந்த 3 காரியங்களை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். உன் சூழ்நிலை எவ்வளவு வேணா மோசமாகி கொண்டே இருக்கலாம், அதன் மத்தியில் அந்த சூழ்நிலையில் ஒன்று உனக்குள்ளே இருக்கிறது, அதுதான் கர்த்தருடைய நம்பிக்கை. அல்லேலூயா. கர்த்தருடைய விசுவாசம், ஆண்டவர் பேரில் வச்சிருக்கிற ஒரு ரட்சிப்பு, அவருடைய வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது. அதை தான் தைரியமாய் நீ பிடித்து கொண்டு, அந்த தைரியத்தோடு எழும்பி ஆண்டவரோடு கூட நீ ஈடுபட்டு கொண்டே இரு. கர்த்தர் உனக்கு ஜெயத்தையும் வல்லமையும் உன்னோடு கூட இருந்து செய்து கொண்டே இருப்பார். இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உன் சூழ்நிலை எவ்வளோ வேணா மோசமா இருக்கலாம், இந்த அம்மாவை போல ஒருவேளை பயங்கர நிர்பந்தமாக இருக்கலாம், இல்லை பயங்கர கேள்வியோடு கூட இருக்கலாம், யார்கிட்ட சொன்னாலும் புரியாது என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு உடைய சூழ்நிலையுடைய நிர்பந்தமானது பயங்கரமான உச்சத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கலாம். என்னுடைய நம்பிக்கையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் விசுவாசிக்கிறது, இன்றைக்கு காலில் நான் வாசித்ததை, இந்த ராத்திரில் பேசுகிறதை நான் உங்களுக்கு அறிக்கையிடுகிறேன். இந்த அம்மாவால் எழும்பி அந்த சூழ்நிலை மத்தியிலையோ, இல்லை இயேசு என்னை புறமதிக்க மாட்டார், இயேசு என்னை தள்ள மாட்டார், இயேசு எனக்கு இன்னைக்கு ராத்திரி ஒரு அற்புதத்தை செஞ்சிருவார்னு சொல்லி எழும்ப முடியும் என்றால் உங்களாலேயே முடியும். உங்களாலேயே அதை செய்ய முடியும். உடைய சூழ்நிலை மத்தியில் எதுவும் மரித்து போகவில்லை. எதிர்பார்க்கிற எந்த ஒரு காரியம் மறித்து போகல. அந்த பிள்ளையா இருக்கட்டும், இல்லை அந்த குடும்பமா இருக்கட்டும், அந்த திருமணமா இருக்கட்டும், அந்த வீடா, உலக பிரகாரமான காரியம், ஆவிக்குரிய பிரகாரமான காரியம் எதுவுமே மறிச்சு போகல. கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி சொல்றார், நீ தைரியம் கொண்டு, கர்த்தர் என் சகாயர், என்னை சுற்றில நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை எனக்கு ஒன்று தீமையை வருவிக்க முடியாது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் எனக்கு நன்மையாய் காரியத்தை மாற்றி கொடுப்பார். நான் தைரியம் கொண்டு அதை இழக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு இதிலிருந்து ஜெயத்தை தருவார், நான் மேற்கொண்டு இதிலே ஜெயமாய் கடந்து வருவேன் என்று சொல்லி இன்றைக்கும் நீ தைரியம் கொண்டு வருவாய் என்றால், பல சூழ்நிலையோட நிர்பந்தங்களோடு கூட நீ அமர்ந்து, your condition can worsen even bad or worse day by day. ஒவ்வொரு நாளுக்கு நாள் உன்னுடைய சூழ்நிலையுடைய நிர்பந்தமானது குன்றி 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 போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அந்த சூழ்நிலையின் மத்தியில் உனக்குள்ள ஒரு கரேஜ் இருக்குது, உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, உனக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது. அதை இழந்துடாத. அந்த தைரியத்தோடு கூட எழும்பி, கர்த்தருடைய சகாயர், கர்த்தருடைய பரிகாரி, இந்த இயேசு எனக்கு நன்மை செய்கிறவர், அவரால் செய்ய முடியாத எந்த ஒரு அற்புதம் இல்லை என்று சொல்லி எழும்பி நீ அறிக்கையிட அந்த கரேஜ், அந்த நம்பிக்கையானது, அந்த தைரியமானது உன்னை இயேசுவோடு கூட இணைக்கிறது. என்றைக்கு அந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உன்னிலே இணைக்கப்படுகிறது, அன்றைக்கு அந்த அற்புதம் உடனடியாக உன்னுடைய சரீரத்துக்குள்ள நடக்கிறது, உன் சூழ்நிலைக்குள்ள நடக்கிறது. நீ அதை ஜெயமாய் கடந்து வருவாய். எல்லாவற்றிலும் நீ சுதந்திரவாளியாய் மாறுகிறதற்கு உனக்குள்ளவே கர்த்தர் அந்த வல்லமையை வச்சிருக்கிறாரு.
ரெண்டும் ஆப்ரேட் ஆகுது. பயமும் ஆப்ரேட் ஆகுது, முடியாதுன்றதும் ஆப்ரேட் ஆகுது, அதே நேரத்தில் முடியுன்றதும் ஆப்ரேட் ஆகும். அதற்குள்ள ஒரு தைரியத்தையும் வச்சிருக்கிறதுனால எழும்பி நீ செயல்படு, ஜெயமாய் இருப்பாய்.